ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருநாதர் அவர் திருமணமாக்கி மனைவின் தன்மை உடலை விட்டு பிரிந்த பின் அவர் உடலை விட்டு பிரியாதபடி அவருடைய மனைவி அவருடன் ஒத்துழைத்து இவர் கண்ட உணர்வை தன் மனைவியின் பால் பாய்ச்சி அந்த உணர்வை விண்ணை நோக்கி ஏகச் செய்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து தான் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி நான் பாய்ச்சினேன் என்ற நிலையை அங்கே தெளிவாக்குகின்றார். அந்த பாய்ச்சினாலும் அதன் உயிரின் தன்மை அதற்குள் வளைந்த உணர்வின் சத்து குறுகிய காலத்தில் இந்த உணர்வுகள் அது தாங்காது சென்று விடுகின்றது. ஆனால் அந்த உடலை வளர்க்கும் உணர்வுகள் குறைந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்து மனைவியின் உடலுக்குள் இது அதிகரித்து இந்த உணர்வின் நினைவாற்றல் என் மேல் அதிகரிக்க நான் எதை பெற்ற விரும்பினோ அதன் வழியிலேயே என் மனைவி என்னுடன் அந்த நினைவு கொண்டு வந்தது என்று தெளிவாக்குகின்றார். அப்போது அந்த மனைவியின் தன்மை தான் கணவர் கொடுத்த இந்த சக்தியின் தன்மையை தான் வளர்க்க வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து அவர் காட்டிய நெறி கொண்டு வானை நோக்கி இதே துருவ நட்சத்திரத்தையும் சப்தரிஷி மண்டலங்களையும் எண்ணி தன் கணவர் கொடுத்த உணர்வினை அவர் தனக்குள் வளர்த்து கொண்டாலும் அந்த நம் குருநாதருடைய மனைவிக்கு அவருடைய ஆயுள் குறை என்றும் அவருடைய வளர்ச்சியின் தன்மை குறைவாக இருப்பினும் இந்த உணர்வின் தன்மை தன்பால் பாய்ச்சி என்பால் வந்த இந்த உணர்வின் துணை கொண்டு நான் வளர வேண்டும் அது உயரப்பட வேண்டும் என்ற உணர்வினை ஒத்த நிலைகள் வரப்படும் போதுதான் என் மனைவியின் ஆன்மா அது பிரிந்த பின் எதை நான் பெற வேண்டும் என்று மனைவிக்கு கொடுத்தனோ அதே நிலைகள் என்னை பெற வேண்டும் என்ற உணர்வின் துணை கொண்டு எனக்குள் இதை சேர்ப்பித்தது. அந்த உடலை பெற்ற ஆன்மா என்னுடன் இணைந்தே வாழ்கின்றது. ஆகவே எனது வாழ்க்கையில் வானுலக ஆற்றலை நான் எதையெல்லாம் எண்ணுகின்றனோ அந்த எண்ணி உணர்வுகள் எனக்குள் நின்று அதன் அணுவின் கருவாக உருவாக்கும் ஆற்றல் பெற்று இன்று நான் ஒளியின் சரீரமாக பெறும் தகுதியை பெற்றுக் கொண்டுள்ளேன் என்று தனித்தன்மை கொண்டு இடத்தில் எம்மை அழைத்து சென்று அவருடைய இயக்கத்தின் தன்மையும் மனைவி இல்லையே என்று எண்ணினேன். அப்போதுதான் இதை தெளிவாக்குகின்றார். மனைவி என்னுடன் இன்னொரு சரீரமாக இல்லை, இன்னொரு சரீரத்தில் இருக்கும் போதுதான் நான் கொடுத்த அந்த வானுலக எனக்குள் கற்றுணர்ந்த உணர்வின் சத்தை மனைவின் பால் பாய்ச்சினேன். அந்த உணர்வின் தன்மை வளர்ந்தது. என்னை போன்று அது வானுலக ஆற்றலையும் எடுத்து நான் பெற வேண்டும் என்று எண்ணியது. நான் அதை பெற வேண்டும், என் மனைவி பெற வேண்டும் என்று எண்ணினேன். இந்த உணர்வுகள் ரெண்டும் வளர்கின்றது. இருப்பினும் அதன் உணர்வின் அணுக்கள் வலுவிழந்திருந்தது. துரித நிலையை கொண்டு இந்த உயிரான்மா வெளிவரப்படும் போது எண்ணின் நினைவைத்து அந்த ஆன்மா வருகின்றது. எனக்குள்ளே இருந்து நான் எண்ணியவாறு எனக்குள்ளே அது விளைவிக்கின்றது. ஆகவே அதன் துணை கொண்டுதான் நான் இது வானுலக ஆற்றலை நாம் எண்ணிய ஒன்றொன்றும் உருவாக்கி அதன் துணை கொண்டு விண்ணுலக பேரண்டத்தை நாம் அறியும் ஆற்றல் பெறுகின்றேன். ஆக பேரண்டத்தை கண்டுணர்ந்த அகசியின் உணர்வை நான் நுகர்ந்தேன். அந்த உணர்வின் தன்மை கொண்டு என் மனைவிக்கு கொடுத்தேன். ஆனால் இந்த உணர்வின் தன்மை இருவரும் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் துருவத்தை நுகர்ந்தோம். அதன் உணர்வின் வளர்ச்சியும் இந்த பிரபஞ்சம் உருவாகும் உணர்வை நான் காண முடிந்தது. ஆகவே அதை கண்டுணர்ந்தே இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம் பிரபஞ்சத்தை அல்லாத நிலையில் கொண்டு நம் பிரபஞ்சத்திற்கு வரும் சக்தியினையும் நான் உணர முடிந்தது என் மனைவியினால். இல்லை என்றால் ஒருவரும் உணர்வுகள் அது அணுவாகி அதன் உணர்வு கருவாக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை அது உணவாக உருக்கொள்ளும் உணர்வின் அணுவாக வளரப்படும் போதுதான் அதன் நுகரும் ஆற்றல் வரும்போது எனக்குள் சிந்திக்கும் திறன் வருகின்றது. அந்த உணர்வும் எண்ணங்களும் எனக்குள் வருகின்றது என்ற நிலையை தெளிவாக்குகின்றார்.